MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க. அது ஒரு லாபமாக கொண்டு போனால் தானே அது ஒரு திருப்தியாக இருக்கும். அது யாரும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எல்லாம் ஏனோதானு பண்ணுறது. விவசாயத்தை பண்ணுங்கன்னா ஏனோதானு பண்ணால் அதில் நம்ம ஜெயிக்க முடியாது. மற்ற விவசாயம் பண்ணி பார்த்து நம்மளை கத்திரிக்காய் போட்டு இந்த வெண்டைக்காய் எல்லாம் போட்டால் மார்க்கெட்டில் சில நேரம் விலை கிடைக்கும், விலை கிடைக்காம போயிடும். ஆனால் மல்லிகைப்பூ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இயற்கையில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இயற்கையெல்லாம் மல்லிகைப்பூவில் பொறுத்தளவு பூச்சி அட்டாக் நிறையா இருக்கும். பூச்சி அட்டாக் நிறையா இருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா செம்பேனும் வெயில் டயத்தில் அதிகமாக விழுகும். மீதி நேரத்தில் முக்கு வைக்கிற நேரத்தில் முக்கு புழு விழுகும். இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்கவே முடியாது. நான் ஆரம்பத்தில் பண்ணி பார்த்தேன். இந்த வேப்பங்கொட்டை கரைசல் பண்ணுங்க, அந்த தயிர் மூர் கரைசல் பண்ணுங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவில் ஜெயிக்கவே முடியாது. எப்படி தான் வந்தாலும் வண்டுக்குள்ளே விழுந்துடும். கெமிக்கல் போட்டு அடித்தா தான் மல்லிகைப்பூவில் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. இது தண்ணி உங்களுக்கு அதிகமாக தேவையே கிடையாது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சாலும் போதும். வேறு பயிரில் நினச்சி விட்டாலே போதும். ஒரு அரை அடி தண்ணி நினச்சாலே போதுமான தண்ணி இதுக்கு. அதில் தாங்கி வந்துடும். அங்கே ஒரு மாதம் தண்ணியே தேவை கிடையாது. அது இந்த அரும்பு வைக்கிறது பார்த்தீங்களா, அரும்பு வச்சு இந்த மொட்டு வர நேரத்தில் கட்டாயம் தண்ணி விட்டுறணும். மதுரையில் தாங்க அதிகப்படியான நிலச்சல் மதுரை, அடுத்து கிருஷ்ணகிரி, அடுத்து தருமபுரி, ஏதாவது வறட்சி மாவட்டங்கள் இங்கே அதிகமாக இருக்கும். மேக்சிமம் மல்லிகைப்பூ போட்டுருவாங்க. நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். ஒரு 20 வருஷம் இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணேன். சர்வீஸ் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கொடுத்து வந்துட்டேன். நான் கொஞ்சம் காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. எனக்கு காலில் குதிகாலில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் மெடிக்கல் கிரௌண்டில் வெளியே வந்துட்டேன். நான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க அனுபவம் கொஞ்சம் காசு பார்க்க ஆரம்பிச்சேன். அதனால பெரிய லாபமாக விளையாடு கூட திருப்தியாக இருக்குங்க. மார்க்கெட்டில் காலையில் ஏர்லி மார்னிங் வந்துடுவாங்க. 8-8:30 சொன்னீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 9 மணிக்குள்ளே மார்க்கெட்டில் போயிடணும். எப்படி இருந்தாலும் 8:30 மார்னிங் ஃபஸ்ட் டைம் போயிடணும். நீங்கள் மார்னிங் 8:30 மணிக்கு 9 மணிக்குள்ள போயிட்டீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. எக்ஸ்போர்ட்காரங்க வருவாங்க. தாய்லாந்து, சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா, இங்கிலாந்து, லசையோட போதும். இல்லை நீங்கள் இருக்க விட்டு ஓடி செய்கிறீங்க. அதில் என்ன நீங்கள் ஆவாடைய போகிறீங்க? கடைசியில் பார்த்தீங்கன்னா மெடிசன் ஹாஸ்பிட்டல் செலவு தான் நிற்க போகுது. எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன். இதுவரை மல்லிகைப்பூ போட்டு யார் வரையும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. ஆனால் உண்மையான உழைப்பு இருக்கணுங்க. ஃபீல்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா, நக்கலப்பட்டி வில்லேஜ். இந்த இப்போ எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அதில் லாபமாக கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு பார்த்தா மல்லிகைப்பூ பணப்பேராக தான் இருக்குது. நல்லா ஒரு இன்கம்மாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க. அதில் ஒரு லாபமாக கொண்டு போனால் தானே அது ஒரு திருப்தியாக இருக்கும். அது யாரும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எல்லாம் ஏனோதானு பண்ணுறது. விவசாயத்தை பண்ணுங்கன்னா ஏனோதானு பண்ணால் அதில் நம்ம ஜெயிக்க முடியாது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சரியான ஒரு உழைப்பு இருக்கணும். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா கட்டாயம் மல்லிகைப்பூவில் நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும். எதை வச்சு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட நான் 2017 ஸ்டார்ட் பண்ணேன் மல்லிகைப்பூ. 2017 கிட்டத்தட்ட 2025 ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். மற்ற விவசாயம் பண்ணி பார்த்து நம்மளை கத்திரிக்காய் போட்டு இந்த வெண்டைக்காய் எல்லாம் போட்டால் மார்க்கெட்டில் சில நேரம் விலை கிடைக்கும், விலை கிடைக்காம போயிடும். ஆனால் மல்லிகைப்பூ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. பெரிய லாபமும் போகலாட்டியும் கூட உங்களுக்கு கை நட்ட வராது. ஆனால் லாபமாக கொண்டு போயிடலாம். நீங்கள் நல்லா விலை விற்றுச்சுன்னு வச்சுங்க. இது ஒரு ஜாக்பாட்டு மாரி ஒரு டக்குன்னு தூக்கிட்டும் போயிடும் உங்களுக்கு. இப்போ நக்கலப்பட்டி வில்லேஜில் தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் வச்சுருக்கேன் மல்லிகைப்பூ. இந்த 1.5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அதை 2 பார்ட்டாக வச்சுக்கிருவேன். 75 சென்ட் தனித்தனியாக வச்சுக்கிருவேன். ஒரு பார்ட்டாக ஜனவரி மாதம் கட் பண்ணிவிட்டோன்னா அங்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு ஒரு 75 சென்ட் கட் பண்ணி விடுவேன். அதாவது மார்க்கெட்டுக்கு நம்ம விடாமல் ரெகுலராக போகிற மாதிரி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா தான் நம்ம அதில் ஓரளவு லாபம் பார்க்க முடியும். ஏன்னா சில நேரம் விலை கிடைக்கும், விலை கிடைக்காம கூட போகும். அப்படின்னும் போது வேணால் செய்ய முடியும். விலை கிடைக்காம போனாலும் கை நட்ட வந்துடும். அதனால் இப்போ இந்த 70 சென்ட்டில் வருமானம் கொஞ்சம் பாதிச்சா கூட அடுத்த 70 சென்ட் திரும்ப கொண்டு போகும்போது அந்த வருமானத்தை நம்ம எடுத்துடலாம். கை நட்டம் வராத அளவுக்கு ஓரளவுக்கு தேதி கொண்டு போயிடலாம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை இருக்குது. எப்பயும் போல தான் பொட்டாசி, டிஏபி, காம்ப்ளெக்ஸு. இயற்கையில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இயற்கையெல்லாம் மல்லிகைப்பூவில் பொறுத்தளவு பூச்சி அட்டாக் நிறையா இருக்கும். பூச்சி அட்டாக் நிறையா இருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா செம்பேனும் வெயில் டயத்தில் அதிகமாக விழுகும். மீதி நேரத்தில் முக்கு வைக்கிற நேரத்தில் முக்கு புழு விழுகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பேனு, வால் பேனு, இந்தமாரி அட்டாக் நிறையா விழுகும். அதுக்கு நம்ம அட்வான்ஸாகவே மருந்து அடிச்சுட்டு வச்சுங்க. இந்த பிரச்சனை வராமல் தடுத்துடலாம். இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்கவே முடியாது. நான் ஆரம்பத்தில் பண்ணி பார்த்தேன். இந்த வேப்பங்கொட்டை கரைசல் பண்ணுங்க, அந்த தயிர் மூர் கரைசல் பண்ணுங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவில் ஜெயிக்கவே முடியாது. எப்படி தான் வந்தாலும் வண்டுக்குள்ளே விழுந்துடும். கெமிக்கல் போட்டு அடித்தா தான் மல்லிகைப்பூவில் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. இது நான் கண்டது உண்மை. மீதி எத்தனை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதை நான் சொல்ல முடியாது இல்லையா. அது அவங்களோட திறமையாக இருக்கும். ஒரு பேர் பண்ணுவாங்க. நான் பண்ணி பார்த்தேன். அதை நல்லா வின் பண்ண முடியல. கெமிக்கலில் அடித்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செடி நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது, பூவும் நல்லா வருது, பூவும் பளிச்சுங்க வருது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கெமிக்கல் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க இயற்கையில் மாறணும்னு சொல்கிறாங்க. இயற்கையில் மாறினா மல்லிகைப்பூவில் பண்ண முடியலங்க. இது பார்த்தீங்கன்னா விளைச்சல்னு பார்த்தீங்கன்னா மாசி பங்குனி தாங்க. வெயில் தாங்க இதுக்கு. இது வெயிலில் வரக்கூடிய வறட்சியை தாங்கி வரக்கூடிய பயிர் தான் இது. இது தண்ணி உங்களுக்கு அதிகமாக தேவையே கிடையாது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சாலும் போதும். வேறு பயிரில் நினச்சி விட்டாலே போதும். ஒரு அரை அடி தண்ணி நினச்சாலே போதுமான தண்ணி இதுக்கு. அதில் தாங்கி வந்துடும். அங்கிட்ட ஒரு மாதம் தண்ணியே தேவை கிடையாது. அது இந்த அரும்பு வைக்கிறது பார்த்தீங்களா, அரும்பு வச்சு இந்த மொட்டு வர நேரத்தில் கட்டாயம் நம்ம தண்ணி விட்டுறணும்.
சில பேர் இன்னும் வரட்டும் காய விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரும்பு ஃபுல்லாக அப்படியே வதங்கிடும். அது சில பேர் தெரிய மாட்டேங்குது. அந்த பாயிண்ட் வரலாம் தண்ணி விட்டுறணும் நம்ம. அதிக தண்ணியே தேவையில்லை. இது வறட்சியில் வரக்கூடியது மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ புரட்டாசிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ஆஃப் டைம் தான் அது. இப்போ நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுனால ஓரளவுக்கு ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கோம். அது சரியான மருந்து அடிக்க மாட்டாங்க. இது எதுக்கு இந்த மழை வந்துருச்சுல்ல, மழை வந்தப்பறம் ஏன் அதுக்கு மருந்து அடிக்கணும், அசால்ட்டாக போட்டுருவாங்க. அப்படி நம்ம கவனக்குறைவாக இருந்தால் பல்லுக்கு நம்ம பார்க்க முடியாது இல்லையா. நம்ம காசு பார்க்குறது தான் வந்து வச்சு உட்காந்துருக்கோம். அப்போ தகுந்த அதுக்கு தான் உழைப்பு இருக்கணும்ல. அப்போ தான் இல்லாமல் காசு பார்க்க முடியும். நீங்கள் செடியை வச்சாச்சு, இன்னும் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மழை காலம், நம்ம எப்படி மருந்து அடிக்கிறது, மருந்து அடிச்சா வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு நினச்சிட்டு சாலை விட்டுருவாங்க. இந்த போன வாரம்லாம் அப்படி தான் பண்ணாங்க. நம்ம உடனே மருந்து அடிச்சு செடியை காப்பாற்றலாம், முட்டில் வந்து இந்த 1000 ரூபா 1500 போச்சு கிலோ. அப்போ நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா ரொம்ப பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. எப்படியோ அந்த வருஷத்துக்கு மாதத்துக்கு 30,000 40,000 வெளியே போய் சம்பளத்துக்கு போனால் கூட அவ்வளோதான் பார்க்க முடியும். அந்த காசு முதல்ல எடுத்துடலாம். மதுரையில் தாங்க அதிகப்படியான நிலச்சல் வந்து மதுரை, அடுத்து கிருஷ்ணகிரி, அடுத்து தருமபுரி, ஏதாவது வறட்சி மாவட்டங்கள் எங்கே அதிகமாக இருக்கோ மேக்ஸிமம் வந்து மல்லிகைப்பூ போட்டுருவாங்க. மதுரையில் விளையக்கூடிய மல்லி தான். ஆனால் ராமேஸ்வரத்துலேருந்து அந்த பதியத்தை வாங்கிட்டு வந்து மதுரை மண்ணில் போட்டால் தான் நல்லா விளைச்சல் வருது. இப்போ மாட்டுத்தாண்டி மார்க்கெட்டில் பார்த்தா எங்கேருந்து பூ அதிகமாக வருது? மதுரை சுற்றி தானே வருது. அப்போ நான் அங்கே கன்னியாகுமரியில் வருது. கன்னியாகுமரி தோள மார்க்கெட் இங்கே தானே போகுது. திருநெல்வேலிக்கு, சிவகாசிக்கு, செரியலூத்தூரில் எங்கேருந்து போகுது? நம்ம ஏரியாவில் தான் போகுது, மதுரையிலேருந்து தான் போகுது. இங்கேருந்து சிவகாசி, திருச்சி, எங்கள் பெங்களூரு அனுப்புகிறாங்க. சில நேரம் அங்கே தருமபுரி, கிருஷ்ணகிரி மழை பெஞ்சு அதிகமாக இருந்துச்சுங்க, மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, பூ இல்லாமல் பாரு இங்கே நம்ம பக்கம் தான் போகுது பூ. மதுரை டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல், திருச்சியில் கொஞ்சம் அங்கங்கே போட்டிருக்காங்க. இங்கிட்டு சங்கரங்கோயில் பக்கம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். பாக்கி திருநெல்வேலி பக்கம் அதிகமான நாங்கள்லாம் கிடையாது இல்லையா. இந்த டிஸ்ட்ரிக்டே சொன்னேன் பார்த்தீங்கன்னா தருமபுரி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த ஏரியாவில் தான் மல்லிகைப்பூ சாகுபடி. இது பூராமே வறட்சியான மாவட்டமாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இதுவரை மல்லிகைப்பூ போட்டு யார் இதுவரையும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. ஆனால் உண்மையான உழைப்பு இருக்கணுங்க. சும்மா நம்ம ஏனோ தானு வந்தால் அதில் கட்டாயம் பார்க்க முடியாது. நீங்கள் மருந்து மேலாண்மை, உர மேலாண்மை, சரியான நேரத்தில் முகூர்த்தம் எப்போ வருது, எப்படி வருது, அதை கவாத்து பண்ணி கரெக்டான நேரத்துக்கு மார்க்கெட் கொண்டு போய் சேர்க்கணும். அதை சேர்த்திங்கன்னா கட்டாயம் போகும். இப்போலாம் எக்ஸ்போர்ட் வர நிறையா வர்றாங்க. தாய்லாந்து, சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறாங்கல்ல. அப்போ எக்ஸ்போர்ட்காரங்க வந்தாங்கன்னா காலையில் மார்னிங் 9 மணிக்கு மார்க்கெட்டு போயிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ரேட் பார்க்கலாம். நம்ம பூவும் தெளிவாக கொண்டு போகணும். சும்மா ஏன்னா தாண்டு பூவெலாம் கொண்டு போனால் பார்க்க முடியாது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பு இருக்கணும். கட்டாயம் ஜெயிக்கலாம் மல்லிகைப்பூவில். இது உழைச்ச மண் பார்த்தீங்கன்னா நல்லா விளைச்சல் வரக்கூடிய மண் பார்த்தீங்கன்னா செம்மண் தான் இது முக்கியமாக. மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா செம்மண் தான். அப்படி இல்லாட்டி களிமண்ணுங்கிறதெல்லாம் ஈர களிமண் தான். இது இந்த வராமல் இருக்குது, எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இப்போ மழை அதிகமாக பெஞ்சால் தண்ணி விடக்கூடாது. நம்ம இப்போ வறட்சியை தாங்கி வரக்கூடிய வெள்ளாமல் அது. அப்போ தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணணும். அது கரெக்டாக தண்ணி விடணும், கரெக்டாக மருந்து அடிக்கணும், கரெக்டாக உரம் போடணும், நம்ம கரெக்டாக சரியான நேரத்தில் மார்க்கெட் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் காசு பார்க்கலாம். அதில் மல்லிகைப்பூ நிறைய வகைகளாக இருக்குது. ஆனால் இப்போ மார்க்கெட்டுக்குன்னு போகிறது வந்து நம்ம எப்பயும் போல் வர்ற மதுரை நாற்று தான், மதுரை மல்லி நாற்று தான். இல்லை இருவாச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ராமர் பானைன்னு சொல்லுவாங்க. 2-3 வகைகள்லாம் இருக்குது. அது அப்புறம் இன்னொரு மல்லி சொல்லுவாங்க, மட்டும் இது அது சரி தெரியல எனக்கு. அதில் என்னென்னு ஜாதி மல்லி, அது வேறு. அது பிச்சி பூ தான் ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க. அது ஜாதி மல்லின்றது வேறு தான் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஜாதி மல்லின்றது பிச்சி பூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை தான் ஜாதி மல்லின்னு சொல்கிறது. அது வந்து ஜாதி மல்லி வச்சு போடுறாங்க. அதுக்கு வந்து லேபர் சார்ஜ் நிறையா வரும். இப்போ ஒரு பூ பறக்கணும்னா ஒரு 6 பேர் தேவைப்படுது. 6 பேர் நம்ம கொண்டு போய் மார்க்கெட் கொண்டு போய் சேர்க்கணும், விலை கிடைக்க மாட்டேதுங்க. இப்போ 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ளலாம் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? லேபருக்கு கொடுத்து நமக்கு என்ன மிச்சம் வரும்போது அதில். அதனால் இப்போ உங்களுக்கு கார்த்திகை, மார்கழி, தை, மாசி வரைக்கும் கூட அது விலை கிடைக்கும். மாசிக்கு மேலே எப்போல்லாம் போகும்போது பிச்சி பூக்கெலாம் அதிகம் விலை கிடையாது. எப்பயுமே விலை நிர்ணயமான நல்ல ஒரு ரேட்டில் போகிறதுன்னா மல்லிகைப்பூ தாங்க. ஏன்னா மல்லிகைப்பூ வச்சு எங்கே போனாலும் பாருங்கள், அது ஒரு அம்மப்பாவும் இருக்கும். லேடிஸுக்கு பின்னாடி வச்சாலும் கூட பாருங்கள், மல்லிகைப்பூ பார்த்தா அழகாக இருக்கும், நறுமணமாக இருக்கும். பார்க்குறதுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ வச்சு பாருங்க, வீடு நல்லா வாசனையாக இருக்கும். கோயிலில் எங்கே போய் லேடிஸ் நின்று பார்த்தாலும் கூட ஒரு அம்மப்பா ஒரு லட்சணமாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, மல்லிகைப்பூ தான் பெஸ்ட்டு. நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர், ஒரு 20 வருஷம் இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணேன். சர்வீஸ் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கொடுத்து வந்துட்டேன். நான் கொஞ்சம் காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு. காலில் குதிகாலில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் மெடிக்கல் கிரவுண்டில் வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன் நான். அதனால் வேணாம், இப்போ அங்கே மிலிட்டரியில் இருக்க வரைக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னா அவங்க எப்படியுமே ரிலீவ் பண்ணி விட்ருவாங்க. அதனால் 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தேன். இங்கே வந்து பார்த்து ஜாப்புக்குன்னு போகணுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2014 ரிட்டையர்ட் ஆகி வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஜாப்புன்னு போனால் 15,000 ரூபா 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர நிறையா வருது. ப்ரைவேட்டில் போகணுன்னு வச்சுங்க, அவங்க கொடுக்குற டார்கெட் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. இதை பண்ணி அச்சீவ் பண்ணி தான் ஆகணும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்து எனக்கு செட் ஆகலை. எதுக்கு மேலும் பிரச்சனையை கூட்டிக்கிட்டு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. சரி நமக்கு தான் இப்போ பூர்வீக நிலம் இருக்குது, ஒரு 1.5 ஏக்கரு, மொத்தம் அங்கே 2 ஏக்கர் 20 சென்ட் இருக்குது நம்மளுக்கு இங்கே நிலம். இதில் 1.5 ஏக்கர் மல்லிகைப்பூ கொஞ்சமாக அந்த சொன்னையில் உங்கள்கிட்ட நான் ஸ்டார்டிங் ஒரு 20 சென்ட் வச்சேன். அப்படியே கொஞ்சமாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க அனுபவம் வந்து கொஞ்சம் காசு பார்க்க ஆரம்பித்தேன். அதனால பெரிய லாபமாக விளையாட்டு கூட திருப்தியாக இருக்குங்க. இல்லை 6 மணிக்கு இந்த மார்னிங் வெளிச்சு வந்தப்பறம் பறிக்க முடியும். அது நீங்கள் சொல்கிறது வந்து இந்த பூ சம்பங்கி,
நைட்டு 12 மணிக்கு கிளீன் பண்ணிடுவாங்க, நைட்டு 1 மணி 2 மணிக்குள்ள போவாங்க. அந்த ரோஸு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு அந்தமாரி விவசாயம் தான். காலைல ஏர்லி மார்னிங் வேகமாக பறிக்க போவாங்க, 4 மணிக்கெலாம் ஹெட்லைட் கட்டிட்டு எல்லாம் பறிப்பாங்க. மல்லிகைப்பூ அப்படி கிடையாது. மல்லிகைப்பூ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மார்னிங் வெளிச்சம் வந்த பிறகு 6 மணிக்கு வந்தால் போதும். 6 6:15 தான் மார்னிங் வருவாங்க. வந்துட்டு எவ்வளோ ஜூட்டாக நம்ம பறக்கிறோமோ நம்ம லேபரை வச்சு தான் பறக்கணும். நம்ம ஒரு ஆளாலும் பறக்க முடியாது. இப்போ வந்து சீசன் கம்மியாக இருக்கனால ஆஃப் டைம்னால கொஞ்சம் கம்மியாகாமல் பூ வருது. இதே தை மண் மாசி பங்குனி வந்துட்டு வச்சுங்க பூ நிறையா வரும். இதில் நான் ஒரு 40 சென்ட்லேயே நான் 100 கிலோ எடுத்திருக்கேன். இல்லை நம்ப மாட்டாங்க, 100 சென்டில் 40 சென்டில் மொத்தம் 100 கிலோ எடுத்திருக்கேன். 100 கிலோ எடுத்திருக்கேன். 2021 ஆடி 18 வரைக்கும் எடுத்து பெரிய ரெக்கார்டு. எனக்கு 55 பேர் லேபர் சுற்றி ஊரில் ஆளப்பெல்லாம் கூட்டு மொத்தம். அப்புறம் ஆனால் அன்றைக்கி எனக்கு விலையெல்லாம் போச்சு. ஸ்டார்டிங் ரேட்டு மட்டும் 350 ரூபா போச்சு, மீதி பூராமே சென்ட்டுக்கு தான் போட்டேன். அப்போ அந்தளவுக்கு கை நட்டம் வரல எனக்கு. ஆனால் நான் பெரிய லாபமாகவும் போகல அன்றைக்கி. அப்புறம் மனசு உடையில நாங்கள் இவ்வளோ போட்டு இவ்வளோ பண்ணல, மனசு உடையக்கூடாது. நம்ம அப்புறம் விடாமல் செஞ்சுட்டு செய்ய தொழிலை விட்டு கட்டான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதேமாரி நம்ம விடாமல் செய்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், அனுபவமும் கிடைக்கும். நம்ம கரெக்டாக காசு பார்க்கவும் நம்ம வெளியே இருக்கும். மல்லிகைப்பூ விட்டு 2017 வச்சது இன்னும் 20 சென்டில் வச்சது இன்றைக்கி 1.5 ஏக்கர் நின்றுருக்கு. இன்னும் அங்கிட்ட ஒரு ஏக்கர் ஃபுல்லாக இருக்குது. அதுவும் எக்ஸ்ட் பண்ண தான் போகிறேன் நான். அதுதான் சொன்னேன், ஆரம்ப புத்தி குறிமாடி யார் செயல்படுறாங்கன்னா அவன் கட்டாயம் ஜெயிப்பான். அசால்ட்டாக குறைது கவனமாக தூங்கிட்டு உட்காந்தா ஜெயிக்க முடியாது. அப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மல்லிகைப்பூ உண்மையாக பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ஒத்துழைக்காது. சில நேரம் மல்லிகைப்பூ கிளைமேட் ஒத்துழைக்காது. நம்ம மருந்து அடிக்கலான்னு போவோம், அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெய்கிற மாரி இருக்கும். அப்போ அன்றைக்கி அடிக்கிற டேட்டுக்கு காலி அரைச்சிச்சுக்கோ, 2 நாள் பூச்சி உள்ளே போய் உட்காந்துக்கிறோம். சரி மறுநாள் அடிக்காமல் அந்த மறுநாளும் மழை பெஞ்சிரும். அப்போ என்ன சரி எப்போ மழை வெறிக்கிற மாரி இருக்குன்னு பார்த்து சும்மா ஒரு நார்மல் மருந்தை கூட வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். அப்போ எந்த மருந்துமே அடிக்காமல் அம்மா சால்ட்டாக தூங்கிட்டு 2-3 நாள் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு விட்டிங்கன்னு வச்சுங்க, மொத்தம் பூச்சி பூரா அட்டாக் பண்ணி விட்டுரும். அது நம்ம தோட்டத்துக்கு வர மாட்டாங்க, மார்க்கெட்டு தான் போவாங்க. மார்க்கெட்டில் காலையில் ஏர்லி மார்னிங் வந்துடுவாங்க. 8-8:30 சொன்னீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு 9 மணிக்குள்ளே மார்க்கெட்டில் போயிடணும். எப்படி இருந்தாலும் 8:30 மார்னிங் ஃபஸ்ட் டைம் போயிடணும். நீங்கள் மார்னிங் 8:30 மணி 9 மணிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க. எக்ஸ்போர்ட்காரங்க வருவாங்க. தாய்லாந்து, சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா, இங்கிலாந்து லசையோட போகுதுன்றாங்க. அப்படின்னு போது அந்த ஏரியாவுக்கு எப்படி மல்லிகைப்பூ போகுது, அங்கே தமிழர்கள் இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு பூ தேவைப்படும்ல. மத்திய கிழக்குனால மன்னர்கள்லாம் வாங்குறாங்களாம். எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் மல்லிகைப்பூ வச்சுருக்காங்களா, விசேஷம் லேடிஸ் ஏன் தலையில் பூ வைக்கிறாங்க. பூ வச்சாலே ஒரு மங்களகரமான ஒரு அமைப்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா. நடந்து போனாலே ஒரு கிளாஸ் மல்லிகைப்பூ மணக்கும். எங்கடா பார்க்க தான் மல்லிகைப்பூ மணக்கும். அது மல்லிகைப்பூ ஒன்று தான். நீ எத்தனையோ பூ இருக்குது, எந்த பூச்சி இந்த வாடை வருதா, இந்த வாசம் வருதா, அதான் மல்லிகைப்பூ. ஏன் மல்லிகைப்பூ வைக்கிறாங்க எல்லாமே. மங்களகரமாக நீ வீடு கட்ட போகிறீங்க வைக்கிறாங்க, மல்லிகைப்பூ வாங்கி வீட்டுக்கு முன்னாடி வைங்கன்னு சொல்கிறாங்க. சாயம்பரம் மல்லிகைப்பூ வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் காஸ்ட்லியானதாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு உழைப்பு எவ்வளோ விளைவிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். நீ சொன்னீங்களே எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி கொண்டு பண்ண கேட்குறீங்களா, காலையில் 8:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. எக்ஸ்போர்ட்டுக்காரங்க வந்து பார்ப்பாங்க. வந்து இதில் பூ வந்து எப்படி பெருசாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஒயிட்டாக இருக்கணும், காம்பு நீளமாக இருக்கணும், நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். ஒயிட்டாகவும் இருக்கணும், காம்பு நீளமாக இருக்கணும், பெருசாகவும் இருக்கணும். அந்த பூவை வந்து அவங்க வாங்கிடுவாங்க. இப்போ நேற்று மார்க்கெட்டில் வந்து 500 ரூபா போகுது இன்றைக்கி காலை சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு டிமாண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்கணும் வந்து கேட்பாங்க. இப்போ இன்னும் நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 600 ரூபா 700 போட்டி போட்டு கேட்பாங்க. இப்போ ஒரு 500 வாங்குறாரு, இல்லை எனக்கு 600 கொடுங்க கேட்பாங்க. இன்னொரு 700 கொடுத்துருவாங்க, இல்லை அவரே கொடுத்துக்கிட்டுருவாங்க. அப்போ மார்க்கெட்டில் 700 எனக்கு பூ விற்றுருவாங்க. அப்போ மீதி லோக்கல் வாங்குவாங்கல்ல, அது குறைஞ்சி ஆவரேஜ் கணக்கு பண்ணி வாங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதேமாதிரி பூ வரது நிறையா வர 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 அப்படியே ரேட்டு குறைஞ்சிட்டே போகும். ஆனால் டிமாண்டும் அதிகமாக இருக்கணும், இப்போ சப்ளை கம்மியாக இருக்கணும், இப்போ ரேட்டு கூடிடும். இப்போ டிமாண்டே இல்லை, சப்ளை அதிகமாக இருக்கணும், விலை குறையத்தானே செய்யும். அந்தமாரி சில நேரம் போகும் மார்க்கெட்டு. அப்படி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செண்டு பூ தான் இருக்குது, செண்டு கம்பெனிக்காரன் வாங்கிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு கையை பிடிக்காத அளவுக்கு ஓரளவுக்கு லாபமாக போய்க்கிறோம். நஷ்டப்படாத அளவுக்கு செண்டுக்கு தான் போயிடும். 2 முறை போடும்ல, சில பூலாம் செண்டு பூலாம் இன்னொரு பூலாம் வாங்கி போட்டோம்னா கீழே போட்டு போகிற மாதிரி தான் வரும். யாரும் வாங்க கூட மாட்டாங்க. அந்தமாரி நிலமெல்லாம் மல்லிகைப்பூ இருக்கிறனால இந்த நேரம் மல்லிகைப்பூ நிலச்சி நிற்குது. இல்லாட்டி மல்லிகைப்பூ எப்போ பிடிங்கி போட்டு போயிருப்பாங்க எல்லாமே. என்னை பொறுத்தவரை என்னோட அனுபவத்தை பற்றி சொல்ல, மல்லிகைப்பூ பொறுத்தவரை இருக்கணும். முழு நேரம் இருக்கணும்னா நீங்கள் காசு பார்க்கணும், கொஞ்சம் விவசாயம் பண்ணி நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்கணும், லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழு நேரம் இருந்தால் தான் பார்க்க முடியும். சில பேர் வச்சுருப்பாங்க மல்லிகைப்பூ வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அடுத்த பிஸ்னஸ் பார்ப்பாங்க. சில கோழி பார்ப்பாங்க, கோழி வச்சுருப்பாங்க, ஆடு மாடு நிறையா வச்சுருப்பாங்க, அதை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ மார்னிங் எழுந்திரிச்சோன்னா இந்த இந்த வேலையை பார்ப்பீங்களா, இல்லை ஆடு மாடை பார்ப்பீங்களா, இல்லை கோழியை மெயின்டைன் பண்ணுவீங்களா, எந்த வேலையை பார்ப்பீங்க? 2-3 வெரைட்டி வச்சு பண்ணுவாங்க. இல்லாட்டி அதெல்லாம் வேறு வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ ஜாப்புக்கும் போயிட்டு வருவாங்க. ஏழை டயத்தில் வந்து அப்படி தான் மருந்து அடிப்பாங்க. அப்படிலாம் கரெக்டாக மல்லிகைப்பூ செட்டே ஆகாது. ஒன்றும் மல்லிகைப்பூ மேலே கவனம் வைக்கணும். ஏர்லி மார்னிங் பூ பறக்கிட்டீங்களா, பூ பறக்கினப்ப அடுத்து என்ன பார்க்கணும், நம்மளது என்ன செடியில் குறைஞ்சிருக்கு, அரும்பு குறைஞ்சிருக்கா, இப்போ அரும்புக்கு என்ன மருந்து அடிக்கும், அந்த அரும்பு மருந்து அடிச்சு விடணும். அப்புறம் என்ன அரும்பு வந்துருச்சா, என்ன வந்துருக்கு, இதில் புழு விழுதா, புழு விட்டுருக்கா, பூச்சி உட்காந்துருக்கா, என்ன பார்க்கணும். அதை பார்த்து ஈவெண்ட் மருந்து அடிக்கணும். இப்போ அதுவும் செய்ய மாட்டீங்க. சரி அடுத்து நான் கீழே புல்லு இல்லை இருக்கா, நிறையா இருக்கா, இவ்வளோ தானங்க இதில் இருக்குது. இந்த வேலையும் செய்யாமல் அப்போ என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு மல்லிகைப்பூ போடுறீங்க? மல்லிகைப்பூ கீழே பொருளாக மண் அடிச்சு விடுங்க, சுற்றிலும் வெட்டி விடுங்க. வரப்பு புல்லே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ புல்லு கிடக்கும். நம்ம வரப்பு புல்லு தெரியும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெஷ் கட்டரை போட்டு ஃபுல்லாக அடிச்சு விட்ருவோம். இல்லாட்டி இவ்வளோ புல்லு இருக்கும்.
இவ்வளோ புல் இருந்துச்சா இவ்வளோ பாம்பு கிடக்கா பள்ளி கிடக்கா என்ன கிடக்கும் பார்த்தீங்களா? கண்டுபிடிக்க முடியாது. உள்ள பூரா பூச்சி பூரா கொசு உட்காரும், பூரா முட்டை போடும். அதுலேருந்து அந்த ஒயிட் ட்ரிப் வந்துடும், புழு வந்துடும். அதுலேருந்து பூரா உள்ள பூச்சி வேறு பூச்சி அட்டாக் விழுவும், பூரா செடி பூரா இப்போ சாக ஆரம்பிச்சிடும். அதான் சொன்னதுன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக களையே இருக்கக்கூடாது. களையே இல்லாமல் செடியை நீங்கள் முழு நேரமாக கவனமாக பார்த்தீங்கன்னா காசு பார்க்கலாம். இப்போ இதுக்கே மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ரேட் வைக்கணுங்க. இப்போ செண்டுப்புக்குன்னு ஒரு ரேட்டு, இப்போ நெல் கரும்புகளை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, டன்னுக்கு குண்டாளுக்கு இவ்வளோன்னு வைக்கிறாங்கல்ல, அதேமாதிரி ஒரு ரேட்டு எங்களுக்கு மல்லிகைப்பூ விவசாயிகளுக்கு இந்த கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டுக்கிறேன். ஒரு ஃபிக்ஸடான ரேட்டுக்கு எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு தமிழக அரசு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ செண்டுப்புக்கு 250 ரூபா போட்டிங்கன்னா லாபமாக போகல, ஆனால் நஷ்டமும் அடையலை. அப்போ அந்த உழைப்பு போச்சுலாங்க அந்த மாதம். இப்போ அந்த மாதம் எனக்கு 5000 ரூபா கிடைக்க வேண்டிய 5000 ரூபா கிடைக்கலாம், அந்த ஒரு மாதம் எனக்கு என்ன இருக்கும்? அது எனக்கு நஷ்ட கணக்கு தானே வரும். இப்போ அதே மாதத்தில் 10,000 ரூபா எனக்கு லாபமாக போயிடுச்சுன்னா இது ஏன் சொல்ல வரேன்னா கவர்மெண்ட்டுக்கு ஏன் சொல்ல வரேன்னா ஒரு 400 ரூபா ரேட்டு குறைஞ்சது. இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா பெரிய ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு விவசாயி சரி, டீச்சரு ப்ரைவேட்டில் யாருமே போனாலும் இப்போ 20,000 15,000 குறையாத சேலரி வாங்குறாங்க. அந்த பூக்கடையில் போகும்போது பார்த்தா 5 ரூபாய் கொடு, 10 ரூபாய் கொடு, 20 ரூபாய் கொடு பூ கேட்குறாங்க. இப்போ துணி கடைக்கு போகிறீங்க, மெடிக்கல் கடைக்கு போகிறீங்க, அவங்க போனால் ஃபிக்ஸட் ரேட்டா? இப்போ சென்னை சில்ஸ் போகிறீங்க, ரேட்டு போட்டிருக்காங்க 500 500 வாங்கிட்டு போயிடுறீங்கல்ல. இங்கே மட்டும் இந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட் பார்த்து மினிமம் ஒரு ஆவரேஜ் ஒரு விவசாயம் பாதிக்கப்படாத அளவுக்குன்னா 1 கிலோ மல்லி இப்போ உள்ள ரேட்டுக்கு நான் சொல்கிறேன். ஒரு மீடியமான மல்லி, நல்ல மல்லி, தரமான மல்லியை கொண்டு போனால் 500 ரூபா குறையாமல் போனால் தான் எங்களுக்கு நல்ல லாபம். அப்படி இல்லைன்னு 450 ரூபா 400 குறையாமல் போகணுங்க. அதுக்கு கீழே போச்சுன்னு வச்சுங்க எங்களுக்கு நஷ்டம் தான். செண்டு கம்மிடுறதுனால கை நட்டவங்களாவது தப்பிச்சுக்கு இருக்கும். இந்த மறந்துடுச்ச காசாக எடுத்து போய்ட்டுருக்கோம். இல்லைன்னு வச்சுக்க அதுவும் போயிடும். நீங்கள் கேட்டிங்களே ஏன் ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்டிங்களா, அது சொல்ல பதில் சொல்கிறேன். எங்கள் அப்பா முன்னாடி தாத்தா பண்ணார், அதுக்கப்புறம் கொஞ்சம் விவசாய ஈடுபாடு இருந்துச்சு. நான் சொன்னேன்ல இந்தமாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு தான் அந்த டார்கெட் பஞ்சாயத்து இருக்குது நீங்கள மாதம் நீங்கள் கட்டாயம் எங்கள் பணம் கட்டுங்க, எங்களுக்கு அவ்வளோ செய்யுங்க அதை செய்யுங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு பிடிக்கல. இது எதுக்கு தேவையில்லாத வேலை? அங்கே போய் அங்கே உழைப்பு உழைக்கிறோம், காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறோம். அதே உழைப்பு இங்கே உழைச்சானா அதனால் முழு நேரம் இங்கே உட்காந்துருக்கேன் மல்லிப்பிள்ளை விவசாயத்தில் இறங்கிட்டு அது எனக்கு ஆர்வமும் வந்துருச்சு. ஆனால் அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டோமே, அந்த கஷ்டத்துக்கு போய் உழைச்சானே. நம்ம போனால் 2 நாளுக்கு லேபர் கொடுக்க போகிறோம், 500 சம்பளம் போகலாம். காலையில் வந்துட்டாங்க 6:30 7 மணிக்கு வர்றாங்க, 11 மணிக்கெலாம் போயிடுறாங்க. 4 மணி நேரம் உருப்படியாக வேலை பார்க்குறது 500 கொடுன்றாங்க. இப்போ 550 ஆகிட்டாங்களாம். இல்லை நீங்கள் இருக்க விட்டு ஓடி செய்கிறீங்க, அதில் என்ன நீங்கள் ஆவாடைய போகிறீங்க? கடைசியில் பார்த்தீங்கன்னா மெடிசனே ஹாஸ்பிட்டல் செலவு தான் நிற்க போகுது. எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன். என் ஏஜில் இப்போ எனக்கு 50 ஆயிடுச்சு வயசு. எல்லாமே அங்கங்கே போய் பார்த்துருக்கேன். நானும் பேஷண்ட்டாக தான் சில பேர் போயிடுறாங்க. ஏன் அப்படி போகிறீங்க? காலையில் அங்கே போய் ஓட போகிறேன், அங்கே போய் காலையில் வேலை செய்ய போகிறேன், அந்த வேலைக்கு செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. சரி இருக்கிறனால செஞ்சுட்டேன், இல்லை அவங்க நிம்மதியும் கிடைச்ச மாதிரி நம்ம கவனமும் வேலை செஞ்சுட்டு போகிறது, ரிலாக்ஸாக இருந்துட்டு போகிறது. அதனால இல்லை வந்துட்டேன். முழுக்க கவனமாக இருக்கணும். மல்லிகைப்பூ வச்சிங்கன்னா நான் சொல்லிட்டேன், என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். இந்த 1.5 ஏக்கரில் வந்து முழுக்க கவனம் மல்லிகைப்பூ தான் இருக்கணும். இதை விட்டு அங்கிட்டு சொன்னேன் ஆடு மாடு கோழி அங்கிட்டு போகிறேன்னு பார்த்து போட்டுறேன், இன்னொரு வேலையை பார்த்து வந்து பார்ப்போம், அடிச்சுலாம் வச்சுக்கிடுவோம் அப்படின்னா அங்கே ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு தமிழ்நாடு விவசாயிகள் பார்க்கக்கூடிய மல்லிகைப்பூ விவசாயி இல்லாததுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, மல்லிகைப்பூ செடியாக மிக கவனமாக பாருங்கள். கவனம் முக்கியமாக விஷயம். களைக்கொல்லி அடிக்காதீங்க. களைக்கொல்லி அடித்தா மண் மலடாகி போயிடும். அதெல்லாம் நான் ஒரு ப்ரெஸ் கட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, உழுது மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க, சொந்தமாக வாங்கி வச்சு நீங்களே உழுதுங்க, நீங்களே பண்ணுங்கள். கட்டாயம் இதில் ஜெயிக்கலாம். இதை விட்டு நீங்கள் வந்தால் வேறு லேபர் மூலியமாவோ வேறு வேலைக்கு போகிறேன் அங்கே போகிறேங்க சொல்லிட்டு ஏனாதானு பண்ணிங்கன்னா மட்டாயம் மல்லிகைப்பூலாம் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் முழுக்க கவனமாக இருக்கணும். மருந்து, உரம், களை, இது 3 நீங்கள் கவனமாக பண்ணிங்கன்னா மல்லிகைப்பூவில் பெஸ்ட்டு ரிசல்ட் எடுக்கலாம். மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு. சொன்னீங்க செம்பேனுக்கு மருந்து இருக்குது, கடையில் சொல்லிடுவாங்க. செம்பேன் பார்த்தா ஒமீட் இருக்குது, அதை அடிக்கலாம். இப்போ புழுவுன்னு வந்துட்டு வச்சுங்க, இப்போ டெலிகேட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பேனு, இதுக்கெல்லாம் எல்லாமே கேட்கும். எக்ஸ்போனஸ் நிறைய மருந்து வந்துருச்சு, எது வேணாலும் நீங்கள் அடிக்கலாம். மருந்து கடை அவெல்லாம் கொடுத்துருவாங்க. இவ்வளோ தாங்க இருக்குது. நான் சொல்லல, இதான் 3 தான் இதில் இருக்குது. வேறு என்ன இருக்குது இதில்? இந்த ரகம்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. நம்ம அக்யூரேட்டாக ஏதாவது சொல்ல முடியும்னா நம்ம உழைப்பு கவனம், இந்த புல் இல்லாமல் இருக்கிறது, உரம் மேலாண்மை சொல்லி உரம் போடுறது, அது பொட்டாசு காம்ப்ளெக்ஸு, அந்த எல்லாத்தையும் விவசாயிகள் எல்லாமே தெரியும். இது பெரிய அதிசயமே கிடையாது, இது சொல்ல வேண்டிய அதிசயமே கிடையாது. இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு, எல்லாமே பார்க்குறாங்க. நீங்கள் கடைக்கு போய் சொன்னாலே போதும். வெயில் டயத்தில் செம்பேன் விழுங்க, இப்போ அரும்பு வச்சு வந்த வேலை முக்கு புழு விழுவுங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் வந்து உட்காருங்க. இவ்வளோ தாங்க இதில் இருக்குது. இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே இதில் வந்து கம்ப்யூட்டர் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து நீங்கள் முழு நேரம் உழைப்பாக உட்காந்து முழு நேரம் கவனமாக செயல்பட்டீங்கன்னு வச்சுங்க, கட்டாயம் ஜெயிப்பீங்க. மல்லிகைப்பூ விவசாயிகளுக்கு நான் தெளிவாக சொல்லிக்க வரது இதுதான். கவனம் அவசியம். முக்கியமாக மல்லிகைப்பூவில் உட்காந்து பாருங்கள். மழை டயத்தில் சீசன் டயத்தில் உங்களால் எடுக்க முடியலன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் காசு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் செலவு பண்ணி தான் ஆகணும். சில நேரம் நீங்கள் மழை வந்துருமோ இன்னும் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அன்றைக்கி பூச்சி உள்ளே ஏறும். அவன் மறுநாள் போய் அடிச்சின்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் உள்ளே நம்ம பார்க்க முடியாது, பூ எடுக்க முடியாது. அப்போ முன்கூட்டி அட்வான்ஸாக நீங்கள் இப்போ அடிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கட்டாயம் ஜெயிப்பீங்க. கலாட்டா மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னை நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.